சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல இயேசுவை அரெஸ்ட் பண்ண போர் சேவகர்கள் வரும்போது பேதுருவானவர் தன்னுடைய பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்பவருடைய காதை வெட்டிறார். இயேசு அப்பொழுது சொல்றார், உன் பட்டயத்தை உன் உரையிலே போடுன்ட்டு. ஆமாங்க, நம்முடைய நாவை பட்டயமா சங்கீதம் 64:3 சொல்லுது. நம்ம நாவுனால நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களை காயப்படுத்தலாம், உடைக்கலாம், பிரிந்து போகலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பயந்த மனுஷனா இருந்த கிதியோன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை போலவே மாறி போச்சு. கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம்னு சொல்லி அவங்க பானையை உடைச்சி எக்காலங்களை ஊதினப்போ கர்த்தர் அவருக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆமாங்க, ஆவி ஆத்மா சரீரத்துல நம்ம சுகமா ஆரோக்கியமா வெற்றியா செழிப்பா வாழணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்க வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா மாறும்போது அது கர்த்தருடைய பட்டயமா மாறுகிறது. கர்த்தருடைய பட்டயமாய் மாறுகிறது என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.